வணக்கம். இன்றைய கால தியானத்தில் நாம் கடினமான மக்களை கையாள்வது எப்படி அப்படிங்கிற ஒரு காரியத்தை மோசேயின் வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். மோசேயின் வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ரொம்ப டிஃபிகல்ட்டான பீப்புளை அவர் ஹேண்டில் பண்ணதை பார்க்குறோம். பல இடங்களில் அதை மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியை நம்ம எடுத்து வாசிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லையென்றா வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். பாருங்க, இப்படி ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் எப்படி மோசேயை பழிக்கிறார்கள்னு பார்க்குறோம். சொல்கிற எங்களுக்கு என்ன, அங்கே பிரேதக்குள் இல்லைன்னு இங்கே சாகும்படி வனாந்தரத்தில் கூப்பிட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாருங்க. அப்புறம் எங்களை சும்மா விட்டுருக்கலாம், நாங்கள் பாட்டுக்கு இங்கே எகிப்தில் வேலை பார்த்துட்ருப்போமே அப்படிங்கிறது. ஆக்சுவலாக அவங்க இருந்தது அடிமைகளாக இருந்தாங்க. அதுலேருந்து விடுதலையாக்கி ஒரு சுயாதீன மக்களாக கொண்டு வர்றது தான் தேவனுடைய திட்டம். அதுதான் அங்கே நடந்துகிட்ருக்குது. ஆனால் அவங்க எதுவுமே அதை யோசிக்காமல் அந்த சூழலை மாத்திரம் பார்த்து, செங்கடல் முன்னாடி இருக்குது, பின்னாடி பார்வோன் சேனை வருது அப்படிங்கிற ஒரே ஒரு இதை பார்த்துட்டு பரிதபிச்சு அங்கலாயிச்சு மோசையை பழித்து பேசுகிறத பார்க்குறோம். இந்த சூழலில் இது கிட்டத்தட்ட 9 அற்புதங்கள் நடந்து அதை கண்ணால் பார்த்து கடைசி 10ஆவது அற்புதமாக இந்த செங்கடல் பிளக்க போகுது. அதற்கு முன்பாக இருக்கிற ஒரு சூழலில் இப்படி பேசுகிறாங்க. இந்த சூழலில் இதற்கு எப்படி மோசே ரெஸ்பாண்ட் பண்ணுறாருன்றவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. லிட்ரலாக அக்யூஸ் பண்ணுறாங்க மோசஸை. ஆனால் அவர் எப்படி கையாள்கிறார் அப்படிங்கிறத நம்ம 13-14 வசனத்தில் அற்புதமாக நம்ம பார்க்கிறோம். 13ஆம் வசனம், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பாருங்க ஒரு நிமிஷம், இதுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி அவர் கொடுக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னையா நீங்கள் பழித்து பேசுகிறாங்க, நான் தானே உங்களை இவ்வளவு நாள் இவ்வளவு தூரமாக கடந்து உங்களை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலை. நான் யார் தெரியுமா அப்படி அந்த ரீதியில் ரெஸ்பாண்ட் பண்ணலை. பர்சனல் அட்டாக்கை எடுத்து அப்படி ஹேண்டில் பண்ணலாம் மோசே. அதற்கு மாறாக எப்படி அதை அணுகுகிற, இதுக்கு எப்படி பதில் கொடுக்குறாங்க பாருங்கள். 13ஆம் வசனம், பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். 14, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். பாருங்கள், என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இது! இவ்வளோ கம்ஃபர்டிங்கான, இவ்வளோ ஒரு கிளியரான ஒரு ரெஸ்பான்ஸ் பாருங்கள். ஆரம்பிக்கும் போது சொல்கிறது பயப்படாதிருங்கள். ஏன்னா தெரியுது, பயந்து தான் அவங்க பேசுகிறாங்க. நமக்கு உயிர் பயத்தினால தான் இப்படி ஒரு அங்கலாய்த்து பேசுகிறாங்கன்னு அறிந்துட்டு எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க. பயப்படாதிருங்கள் முதல்ல அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். பாருங்கள், உங்களுடைய ரியல் ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறாரு. அது மாத்திரம் அதுக்கான சொல்யூஷனை சொல்கிறார். பயப்படாத, யூ டோன்ட் வரி, காட் வில் ஃபைட் ஃபார் யூ அப்படின்னு. நீ பயப்படாத, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இது சரி, இது சொல்கிறார். இது எப்படி சாத்தியமானது மோசேக்கு அப்படின்னா, அதற்கு பதில் 14ஆம் அதிகாரம் 1லிருந்து 4ஆம் வசனம் வரை அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் சேபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திரக்கரையிலே பாளையம் இறங்குவீர்களாக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவருடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படி செய்தார்கள். பாருங்க, இது மோசேக்கு கர்த்தர் சொல்லிட்டார், இப்படிதான்ப்பா நடக்க போகுது. This is what will happen. நீங்கள் போங்க, இந்த இடத்துல இருங்க, பார்வோன் உங்களை தொடர்ந்து
வருவான், அவனும் அவனுடைய சேனையும், நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டாரு. இது நிமித்தமாக கர்த்தர் மோசேவுக்கு நடக்க போகிற காரியங்களை முன் அறிவித்தது நிமித்தமாக இன்னும் ஒரு இதில் போய் சொன்னால், மோசே தேவனோடு உறவில் இருந்தபடியால், மோசே தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வழிநடத்துதலை அறிந்திருந்தபடியால், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிற ஒரு தெளிவு, ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. was able to handle difficult people because he was having the guidance from God, because he was able to sit in the presence of God and receive guidance from God. இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, முதல்ல இருந்தே மோசே தேவனோடு பேசி தேவன் சொல்லுறதை கேட்டு வழிநடத்தப்பட்டபடினால் அவராலே கடினமான மக்களை மேற்கொள்வது அவருக்கு ஏதுவாக இருந்தது. சரி, இன்றைக்கி நாம் அதை சிந்தித்து பார்ப்போம். நம்மளும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒருவேளை டிஃபிகல்ட்டான பீப்புளை மீட் பண்ணுறோம், அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய நானத்தை எதிர்பார்க்கணும். எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? அவருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து அவரால் பலப்படும் பொழுது, அவருடைய வார்த்தையினால் போஷிக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட சூழலை மேற்கொள்வது நம்மளுக்கு எளிதாக இருக்கும். சரிங்களா? நம்ம ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த சூழ்நிலையில் கர்த்தாவே, கடினமான மக்களை கையாள்வதற்கான ஞானம், அதற்கான கர்த்தாவே திராணி எங்களுக்கு கொடுக்கப்படும் முடியாது ஜெபிக்கிறோம். அதற்கு உடைய பிரசன்னத்தில் அனுதினமும் அமர்ந்து உம்முடைய ஆவியானவராலே, உம்முடைய வார்த்தையினாலே பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கட்டுங்க, உம்முடைய வார்த்தையினாலே எங்களை கர்த்தாவே எங்களை எக்யூப் பண்ணுங்க சுவாமி, எங்களை கர்த்தாவே ஃபார்ட்டிஃபை பண்ணுங்க சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஞானம் கர்த்தாவே மோசேக்கு கொடுக்கப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்த ஞானம் கர்த்தாவே, அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய வாழ்க்கையில் கூட அதை எங்களை கர்த்தாவே அதை நாங்கள் அப்ளை பண்ண, அதை நாங்கள் காண விரும்புகிறோம் சுவாமி. இப்போ கேட்குற ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கர்த்தாவே சூழலில் கூட ஒரு வேளை இப்படிப்பட்ட ஒரு கடினமான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இருக்கும் பொழுது நீர் அவர்களுக்கான ஞானத்தை கொடுங்க சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் மக்களை கர்த்தாவே சார் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணுங்கிற ஒரு 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 விஷ்டம் எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காலத்தை எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.